தீர்ப்பு. இது ஒரு காதல் கதை. மிஸ்ஸஸ் லாவண்யா தன் காரை அந்த கோர்ட் கம்பவுண்டுக்குள் இருந்த ஒரு பெரிய மரத்தின் நிழலில் பிற வண்டிகளுடன் சேர்த்து நிறுத்திவிட்டு துப்பட்டாவை சரி செய்து சினிங்கிய செல்போனை ஹேண்ட்பேக்கிலிருந்து எடுத்து வருகின்ற அழைப்புக்கு விரல் தொட்டு அனுமதி கொடுத்து காது அருகில் வைத்தாள். அப்பா தான். வந்துட்டேன்ப்பா. அசோக் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரா? இப்போ தான் டிரைவர் வந்து கூட்டிக்கிட்டு போனான். உனக்கு ஈவினிங் சீக்கிரமாக வர சரிபடுமாம்மா? அம்மாவுக்கு டாக்டர் கோபால்கிட்ட ரொட்டீன் செக்கப்புக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சொல்ல மறந்துட்டம்மா. சரிப்பா, நான் வந்து கூட்டிக்கிட்டு போகிறேன். வினோத்தும் மஞ்சுவும் காலேஜ் கிளம்பின பிறகு கதவை நல்லா தாள் போட்டுக்குங்க. மனுமுனையில் அப்பாவின் சரிம்மா பதில் கேட்டபின் விரல் தொட்டு அழைப்பை துண்டித்து செல்லை பேக்கில் வைத்துவிட்டு அந்த குடும்ப நல நீதிமன்றத்தை நோக்கி நடந்தார். தன்னுடைய அறைக்கு வந்து நீதிபதி உடை அணிந்து தன்னுடைய கோட்டுக்குள் நுழைந்தார். இன்று ஒரு விவாகரத்து வழக்கிற்கு தீர்ப்பு கூற வேண்டும். வித்தியாசமான வழக்கு, ஆனால் ஆச்சரியமான வழக்கு. அந்த பெண் சுகுணாவையும் அவள் கணவர் சுந்தரையும் கூப்பிடுங்க. இருவரையும் பார்த்த நீதிபதி லாவண்யா, மிஸ்ஸஸ் சுகுணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நோ மேடம், எனக்கு கண்டிப்பாக விவாகரத்து வேணும். மிஸ்டர் சுந்தர், நீங்கள்? நான் சுகுணாவோட சேர்ந்து வாழவே விரும்புகிறேன் மேடம். மிஸ்ஸஸ் சுகுணா, விவாகரத்துக்கு பின் உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா? அந்த பெண் சுகுணாவின் தீர்மானமான முடிவு அவள் கண்களில் தெரிந்தது. நான் நல்ல வேலையில் இருக்கேன் மேடம், என்னை நான் பார்த்துக்கொள்வேன். நான் பொருளாதாரத்தை பற்றி கேட்கலை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்குறேன். அது பற்றி கவலைப்பட போவதில்லை மேடம், அது ஆண்டவன் விட்ட வழி. நல்ல வேலையா எங்களுக்கு குழந்தைகள்னு ஒன்றும் இல்லை மேடம். மிஸ்டர் சுந்தர், இருவரும் பரஸ்பர விவாகரத்திற்கு ஒப்புக்கொண்டதால் தானே உங்கள் கேஸ் இங்கே வந்திருக்கு. நீங்கள் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் வக்கீலை வச்சு வாதாடலாமே. இப்போ ஏன் திடீரென மாட்டேன்னு சொல்கிறீங்க? அப்பொழுதே நான் ஒப்புக்கொள்ளலை மேடம். சுகுணா தான் என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சான். இப்போயும் நான் மௌனமாக இருந்தால் சுகுணாவை நான் இழந்துடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது மேடம். மிஸ்ஸஸ் சுகுணா, இருவரும் காதலிச்சு தானே திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. திடீரென என்ன ப்ராப்ளம்? இப்போது உனக்கு சுந்தர் மீது காதல் இல்லையா? இதை கேட்டவுடன் சுகுணாவின் கண்கள் கலங்கின. நான் தழுத்தழுத்தது. இப்பொழுது மட்டும் இல்லை மேடம், எப்பொழுதுமே எனக்கு சுந்தர் மீது காதல் குறையாது மேடம். சுந்தர் மிகவும் நல்லவன். எனக்கு கடந்த ஒரு வாரத்தில் 3 முறை செய்சூரஸ் வந்துருச்சு மேடம். கிராண்ட்மல் எப்ளிசி என்னால் சுந்தருக்கு தாம்பாத்திய வாழ்வில் திருப்தியை கொடுக்க முடியுமான்னு தெரியல. விவாகரத்தானா அவனாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்பான் இல்லையா? அதுக்காக தான் நான் விவாகரத்து கேட்குறேன் மேடம். நீதிபதி லாவண்யா மெய் சிலிர்த்து திகைத்து போனார். சின்ன சின்ன ப்ராப்ளத்திற்கெல்லாம் தன்னுடைய ஈகோவிற்காக விவாகரத்து கோரும் இந்த காலத்தில் இந்த பெண் தன் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறாள்? நீங்கள் என்ன சுந்தர் சொல்கிறீங்க? எனக்கு சுகுணா இல்லாமல் வாழ்க்கை இல்லை மேடம். நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன். எங்கள் தாம்பாத்திய வாழ்வில் எந்த குறையுமே இல்லை மேடம். நான் வேறு திருமணம் செய்வதுன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எனக்கு அவள் தான் முக்கியம். இதை கேட்டவுடன் சுகுணா ஓடோடி வந்து, ஏண்டா இப்படி இருக்க என ஓடி வந்து சுந்தரை அணைத்து கொண்டு விம்மினாள். நீதிபதி லாவண்யா என்ன தீர்ப்பு எழுதுவது என்பதை முடிவு செய்து விட்டார்.